கைஸ் இங்கே பாருங்க, மயில் வந்திருக்காரு. மணி என்ன, சாயங்காலம் 6 மணி இருக்கும். இங்க பாருங்க தலைவரை, நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே ஜன்னல் ஓரத்தில் நின்றுருக்காரு தலைவர். நம்ம ரீசெண்டாக ஏற்காடு ட்ராவல் சீரிஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் சோலோவாக. நிறைய எபிசோட்ஸ் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். அதில் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். 2 hours later. கைஸ் மதியம் சாப்பிட்டுட்டு 4 மணிக்காக தூங்கினேன். அப்படியே முரட்டு தூக்கம். தூங்கிட்டு அப்புறம் எழுந்து குளிச்சுட்டு சுடுதண்ணியில் இப்போ தான் மணி 6:30 ஆயிடுச்சு. வெளியே வந்தால் இருட்டி இருக்குது. செம்ம குளிருங்க. ஐயோ ஐயோ, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. அப்படியே டவுனுக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு அங்கே அந்த மெயின் பிளேஸில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சும்மா ரவுண்ட்ஸ் மாதிரி வந்திருக்கேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஹாட் சாக்லேட் வாங்கியிருக்கேன். இத்தனோண்டு இருக்குது. இது 100 ரூபாயா அது. சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். எதுவும் குடிச்சதில்லை. ஸோ குடிச்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த லேக் பக்கத்தில் தான் நின்று குடிச்சு பார்க்க போகிறேன். இந்த கிளைமேட்டுக்கு செம கிளைமேட். ஆனால் பாருங்க கைஸ், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். சூடாக இருக்குது. இது எப்படி இருக்குனாக்க, இனிப்பு இருக்குது, லைட்டாக கசப்பும் இருக்குது, ப்ரௌனி டேஸ்ட் இருக்குது. ஓகே, ஆனால் 100 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டால் இல்லைங்க. காய்ஸ், கடற்கரை ஒரு சுற்றுப்பயணம். இங்கே பாருங்கள், செம்மையாக குளிருது. சாப்பிட வந்த இடத்துல வந்துட்டு இந்த ஹாட் சாக்லேட்டை வாங்கிட்டேன். குடிக்கவே முடியல. ரொம்ப இனிப்பு. எனக்கு இனிப்பு அந்தளவுக்கு பிடிக்காது. ரொம்ப இனிப்பாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. குடிக்கவும் முடியாது, ஊற்றவும் முடியாது. வேறு வழி இல்லாமல் குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். காய்ஸ், 2 வாழைக்காய் பச்சி, 2 மிளகாய் பச்சி இந்த குளிருக்கு எதமாக ஹாட் சாக்லேட்டுக்கு அப்புறம் சாப்பிட போகிறேன். பெப்பர் போட்டுங்களா? பெப்பர் பெப்பர் சும்மாவே வருது. நல்லா இருக்கு. கைஸ், ஏற்காடு கிளைமேட்டுக்கு அதுக்கும் பச்சி சாப்பிட்டது செம்மையாக இருந்துச்சு. சாப்பிடும்போது அவ்வளோ ஸ்பைஸியாக ஹாட்டாக இருக்கும்போது நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க கைஸ், ஃபுல்லாக கேமிங் ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. கைஸ், என்ட்ரி ஃபீஸ் கேட்குறாங்க. அந்த பாப்பி ஹில்ஸ்னு ஒன்று வெளியே பார்த்தோம்ல, அதோட யூனிட் தான் இது. ஸோ இங்கே எதுவும் வந்து நம்ம விளையாடல. அப்படியே வெளியே போயிடலாம். போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு ரூம் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்கலாம். நாளைக்கு பார்ப்போம். பாய். The next day. கைஸ், இங்கே பாருங்கள், காலையில் 7 மணி எப்படி பனி பெய்யுது. பெஸ்ட்டு. கேமராவில் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் நேரில் பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. 1 hour later. கைஸ், இங்கே பாருங்கள், சூரியன் மேலே வந்துட்டான். காலையில் 8 மணி கைஸ், எப்படி இருக்கு பாருங்க. 2 hours later. நண்பர்களே, இங்கே பாருங்கள், மணி வந்துட்டு 10 ஆக போகுது. இன்னும் வெய்ய அடிக்குது பாருங்கள். எப்பா, சரியான வெய்ய. துண்டுலாம் காய போட்டேன், உடனே காஞ்சிச்சிங்க. போட்ட 10 நிமிஷத்துலேயே காஞ்சி பிடிச்சிடலாம். சரியான வெய்ய அடிக்கிறார் தலைவர். எங்கே இருக்கானே தெரியல. தேடிக்கிட்டு இருக்கு. இந்த வரக்கம் பாருங்கள், ஒழிஞ்சிட்டு இருக்க அந்த காரணம் இருக்கான் பாருங்கள். ஹலோ காய்ஸ், பார்த்தீங்கன்னாக்கா 7 மணிக்கு ஒரு அலாரம், 8 மணிக்கு ஒரு அலாரம், எல்லா அலாரம் வச்சு ஏந்திருக்க முடியல. எழுந்து வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு திரும்ப படுத்துட்டேன் டயரில். ஏன்னா நேற்று நடந்தது சத்தியமாக முடியல. செம்ம வலி, உடம்புலாம், இடுப்பு கீழெலாம் செம்ம வலி, காலெல்லாம். ஸோ இப்போ தான் ஓரளவு நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் செம்மையாக அடிக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு காலைல 6-7 மணிக்கெலாம் நல்ல மிஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது, ஆனால் சில்னஸ் இருந்துகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல் ஹேண்டு போட்டிருக்கேன் உள்ளே. அதுக்கு மேலே வந்துட்டு ஹூடி போட்டிருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரில. இன்னொன்று என்னென்னா, மணி 10 ஆயிடுச்சு. சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வேலை. சாப்பிட்டுட்டு அடுத்து என்னென்ன பண்ணலான்ட்டு நம்ம அங்கங்கே பிளான் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு ஏந்துக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப குயிக்காக நம்ம வந்து என்னென்ன பண்ணலாமோ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான்.
ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, முடிஞ்சால் அதை காமிக்கிறேன். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸ்டே டியூன் கைஸ். ரூமை பூட்டிட்டேன். ஸோ நம்ம போக வேண்டியதான், போயிட்டு சாவி கொடுத்துட்டு நம்ம போய்ட்டு அடுத்த பிளேஸ் போக வேண்டியதான். கைஸ் இங்கே பாருங்க, ரூமுக்கு பாய் சொல்லிவிட்டு நம்ம போய்ட்டு கிளம்ப வேண்டியதான். சரியான விஷுவல்ஸு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்க கிளைமேட்டுக்கும் அதுக்கும் நான் சொன்னேன்ல பாருங்கள், செம்மையாக வெயிடிக்குது. இங்கே பாருங்கள் நல்ல வெய்ய. இப்போ ஏறணும், மேட்டில் ஏறிட்டுருக்கேன். ஸோ அடுத்து சாப்பிட்டுட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். சாப்பிட்றது எடுக்க மாட்டேன் இப்படி வீடியோ, நான் நல்லா பசிக்குது, சாப்பிட்டுட்டு எடுக்கிறேன். கைஸ் சாப்பிட்டுட்டேன், இங்கே பக்கத்தில் தான் சாப்பிட்டுட்டு ஏறி பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். போட்டிங் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அந்த பக்கம் பாருங்கள் செம்ம கூட்டமாக இருக்குது. அங்கே இந்த இடத்துல போட்டை அங்கே இப்படி சுற்றி போகணும், செம்ம கூட்டமாக இருக்குது. சரி அங்கே போயிட்டு வேணால் கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாமா, இல்லை அடுத்து வேறு எங்கேயா போகலாமான்னு யோசிச்சுட்டு கூட்டம் ஃப்ரீயாகிறப்போ வேணால் போட்டிங் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சரி பார்த்துட்டு சொல்கிறேன் நான். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதை நான் சொல்லவே மறந்துட்டேன். நீங்கள் இங்கே வந்து ஏற்காடில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கையில் கேஷ் இல்லாமல் போயிடாதீங்க. எங்கேயுமே ஆன்லைன் பேமெண்ட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ எல்லா கடையிலையுமே வந்து வந்து ஆன்லைன் பேமெண்ட் போட்டுடுறாங்க. ஸோ கையில் கேஷ் வச்சுக்கோங்க எப்பயுமே. எனக்கு ஒரு சில கடையில் வந்து கையில் கேஷே இல்லை, ஆனால் ஏதோ தைரியத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜிபே பண்ணால் ஒர்க் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது ஆன்லைன் பேமெண்ட்டு. ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து பெரிய கன்சர்னாக இருக்கும். கையில் கேஷோடு வாங்க, வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று என்னன்னாக்கா, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா இந்த ஏரிக்கிட்ட இந்த இடத்துல வந்து எடுங்க. இங்கே நல்லா இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அது என்னன்னு தெரியல, லைட்டிங் சூப்பராக இருக்குது. நீங்கள் பகல் எடுக்கிறீங்கன்னா இங்கே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு நிறைய கடைகள் இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேர் தெரியலையே, அது எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள், அந்த ஏரி பூங்கான்னு சொல்லி அந்த போர்டு போட்டிருக்கோம். எங்கே இந்த இடத்துல போட்டிருக்குல்ல, அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் இந்த பிளாட்ஃபார்ம் நடந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பராக இருக்குது வியூஸு. எடுத்தாக்க நல்லா இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் சொல்கிறேன், நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், நல்லா இருக்குங்க. டிராஃபிக் கைஸ் பாருங்கள், நிறைய பேர் யூடியூபர்ஸ் நிறைய போகிறாங்க போல், விளாகர்ஸ். இங்கே பாருங்கள் அந்த போட் ஹவுஸ் போகிற வழி, இது வழியாக போகணும். உள்ளே போயிட்டு காட்டுறேன். அப்படியே இதில் உள்ளே போக வேண்டியதான், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் நடந்தாக்க உள்ளே அந்த போட் ஹவுஸ் இருக்கும். பாருங்கள் குதிரை நின்றுருக்காப்புல தம்பி. விசிட்டு இங்கே ரேட் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் வந்து அந்த சைடில் இருக்குது போல், இன்னும் அப்படி போகணும். இதுதான் போட் ஹவுஸ் போகிற வழி. உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. என்ட்ரி ஃபீலாம் இருக்குது போல். அடல்ட்டுக்கு ஒரு 10 ரூபா, சில்ட்ரனுக்கு 5 ரூபா, இங்கே 15. சண்டே இல்லை, செம்ம க்ரௌடாக இருக்குது. டிக்கெட் எடுக்கிறதுக்கு தான் நின்றுருக்கோம், கீழே நின்றுருக்கேன். கைஸ் அடல்ட்டுக்கு 10 ரூபா வாங்கிட்டானுங்க. எதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வாங்குறானுங்கன்னே தெரில. உள்ளே போய் எப்படியும் போட்டுக்கு நம்ம வந்து காசு பே பண்ண போகிறோம். எதுக்கு 10 ரூபா என்ட்ரி வாங்குறானே தெரில எனக்கு. கைஸ் நம்ம தனியாக வந்துருக்கனால இப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, ஒரு ஆளில் எங்கேயும் போக முடியாது. அட்லீஸ்ட் 2 பேர் வேணும் மினிமம் பெடல் போட் போடுறதுக்கு. நான் ஒருத்தரெல்லாம் கேட்டேன், யாராவது தனியாக இருக்கீங்களான்ற மாதிரி. ஒரு அண்ணா இருக்கார், அவர் கூட போகலான் இருக்கேன். டிக்கெட் வந்து 200 ரூபா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணி போட்டு 2 பேரும் பெடலில் போகலான் இருக்கேன். ஆனால் ஒரு பிரச்சனை எதுனாக்க, அவரை வந்து கவர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்டிருந்தேன் கவர் பண்ணிக்கவா அப்படின்ட்டு. கவர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி கூட போவோம், முடிஞ்ச வரைக்கும் அவர் கவர் பண்ணாமல் மற்ற எல்லாம் காமிக்கிறேன். ஓகேங்களா? 30 நிமிஷம் ஆக்சுவலாக. ஸோ 30 நிமிஷம் வந்து பெடல் போட்டுட்டு வரணும். பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் பில்டிங் இருக்குல்ல, அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு போட்டுக்கு டிக்கெட் வாங்கணும். வாங்கிட்டு சொல்கிறேன். இதுதான் கவுண்டரு. இதுக்கே இவ்வளோ பெரிய கியூ நிற்குது. கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம மட்டும் தனியாக தானே வந்திருக்கன்றனால கூட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவரும் தனியாக தான் வந்திருக்காரு. ஸோ அவர் கூட சேர்ந்துட்டு பெடல் போட்டு எடுக்கலான்னு இருக்கேன். பட் அவர் வீடியோ காட்டக்கூடாது சொல்லியிருக்காரு. எப்படின்னு பார்த்துட்டு அது கூட போகலான் இருக்கேன். ஒரு போட்டுக்கும் ஒரு கவுண்ட்ரு, பெடல் போட் கவுண்டர் நின்றுருக்கேன். கைஸ் 200 ரூபா கொடுத்து பெடல் போட் வாங்கியிருக்கேன். அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட போக வேண்டியதான். ஆக்சுவலாக என்னன்னாக்கா இப்போ தான் 160 நம்பரு. இதில் பார்த்தீங்கன்னா 172 இருக்குது. இன்னும் 12 இருக்குது. வெயிட் பண்ணணும் போல். டைம் இங்கேயே நிறையா ஓடிட்டுருக்கு. நல்லா க்ரௌடாக இருக்குது, சுற்றி நின்றுருக்காங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஜாக்கெட் போட்டுட்டு பாருங்கள் போட்டில் உட்காந்துருக்கு. இது எதுவும் மொக்க போட்டு போல், மிதிச்சா போகவே மாட்டேங்குது. எனக்கு போக வந்துருச்சு, கூட வந்த நண்பருக்கு போக வந்துருச்சு. என்னடா அது கைஸ்,
அந்த பெரிய பெரிய போட்டு போயிட்டு அது பேர் என்ன அலையை அடிச்சு விட்ருது. இது சின்ன போட்டு, இது வேறு மொக்க போட்டால் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆடி கொஞ்சம் தான் கறி கலங்கிருச்சு நமக்கு. இப்போ புகை வந்துருச்சு. வெய்ய வேறு செம்மையாக அடிக்குது. இது ஏற்காடான டவுட் வந்துருச்சு எனக்கு. இப்போ 12:30 மணிக்கு இப்போ ஏறியிருக்கேன். ஓகேங்களா, அரை மணி நேரம் என் தெரிஞ்சு நம்ம எங்கேயும் ஒரு ரொம்பலாம் சுற்ற வேணாம். இப்படியே சென்ட்ரல் ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப போயிடலாம். எல்லாம் போக வந்துடும். இப்போயே முட்டி வெளியே வந்துருச்சு. இங்கே பாருங்க, கிளியுது டர்ன்னு. இது வேறு இந்த பக்கம் திருப்பினா அந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் திருப்பினா அந்த பக்கம் போகுது. இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் இருக்குது. எங்கெல்லாம் ஸ்டேரிங் இருக்குது, இங்கிட்டே சுற்றிட்டு இருக்கோம். அங்கே நின்று நல்லா கலாச்சிக்கிட்டு இருந்தேன், என்னடா எல்லாம் இங்கே நிற்கிறாங்கன்ட்டு. இப்போ பார்த்தாக்கா நமக்கு எப்போ வந்துருச்சு. இது நான் திருப்பி காட்டுறேன் பாருங்களேன். இவ்வளோ நேரம் மிரிச்சு எங்கே வந்திருக்கோம்னாக்கா, இப்போ தான் அந்த போல்ட் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், மொக்க போட்டு தான் அது. காய்ஸ் பாருங்கள், போக வந்துருச்சு இப்போவே. எனக்கு என்னமோ இது மூடிக்கிட்டு சிவனுருக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் காய்ஸ். இது நிறைய பேர் வரணும்ல, எல்லோரும் வந்தவங்களாம் போட்டு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி இது பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம வேறு எங்கேயா போயிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா டைம் ரொம்ப நேரம் இங்கே வேஸ்ட் ஆகிடுச்சு வெயிட் பண்ணி. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து நம்ம வேறு எங்கேயாவது போகணும். ஓகேங்களா, நான் ஒரு நேரம் பேடல் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போக வருது. வெய்ய செம்ம வெய்ய, 2 லேயர் வேறு. ஐயோ அடித்த குளிருக்கு இது போட்டேன். இங்கே பாருங்கள், இது ஒன்று காலி. மஜா படம் தான் அன்றைக்கி. வாங்க, அப்படி இழுத்து போடி. நீங்கள் இனிமேல் கேப்டன் தான் கூப்பிடணும். இப்போ நம்ம கிழக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஓடு, ஓய், காலை வலிக்குது. ஐயா நல்லா வெய்ய நல்லா அடிக்குதுங்க, செம்ம வெய்ய. சபா, நான் பெடல் போட்டேன். இப்படியே பொறுமையாக வந்து விடும்போது நான் திரும்ப சொல்கிறேன். இப்படியே போயிட்டு இருந்தேனாக்கா புகை வந்துடும். பேசிக்கிட்டே இருந்தேனாக்கா மூச்சு அடைச்சி செத்து போயிடுவேன். ஓகேங்களா, நான் இறங்கும்போது திரும்ப உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒரு பெரிய படகு வருது. இப்போ பாருங்கள், நம்ம போட் மட்டும் என்ன ஆகுது மட்டும் பாருங்கள். இரு, அதை விட்டு உதவமாக போயிடும். நம்ம நண்பர் பெடல் போடுறாரா இல்லை சும்மா வச்சுருக்காரான்னு தெரில. கிளியுது காலை எனக்கு. இதில் வேறு சின்ன பசங்களை வச்சுலாம் நிறைய பேர் வந்தாங்க. அவங்களாம் என்ன ஆச்சுன்னு தெரில. சரி, ஓகே, இறங்கும்போது பார்க்கலாம். பாருங்கள், வாயில் காஞ்சி போச்சு. இங்கே ஒரு லிவர் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? நல்லா பஸ்ஸுக்கு லிவர் போடுற மாதிரி கீர் போட்டுட்ருக்கேன். இந்த பாருங்க, செம்ம சிரிப்பு எனக்கு. ஐயோ பாருங்க, பின்னாடி ஒருத்தவங்க வராங்க. சரி வாங்க, ஒரு கொஞ்ச நேரம் பிரிச்சு சாப்பிட எடுப்போம். போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு நேரில் போயிட்டு பார்க் பண்ணுவோம் வண்டி கொஞ்ச நேரம். ஐயோயோ, தப்பு பண்ணிட்டேன் குமார், தப்பு பண்ணிவிட்டு. கொடைக்கானல் போகும்போது இப்படி தான் கிழிஞ்சிச்சு எனக்கு. 4 பேரை வச்சு மிரித்தேன், நான் இன்னொரு அண்ணாவும். இப்போ பாருங்கள், அப்பா இங்கே ஒரு நிழல் இருக்குது. நிழலில் வந்து பார்க் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம. வேறு காமிக்க, இந்த மரத்தடியில் இங்கேயே வந்து நிழலில் போட்டுருக்க வேண்டியதான். நம்மளுமே நிறைய பேர் இங்கே போக வந்து உட்காந்து நிற்கிறாங்க. மோதி நிற்கிது போல். ஐயோயோ காய்ஸ், இங்கே பாருங்கள், ஏற்காட்டில் என் உடம்பில் ஏதோ சுரைக்கிறதுன்ற மாதிரி தான் வேர்த்து ஊற்றுது. ஐயோயோ, சரியானது. நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, பெடல் போட்டு வரணுமான்ட்டு. தயவு செஞ்சு அந்த துடுப்பு இல்லை இல்லைன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள், போட்டுலாம் போகிறாங்க. பாவம், துடுப்பு போகிறனாலாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கஷ்டம் இல்லை? வெயில பாருங்கள், நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல. நீங்கள் பாருங்க, என்னடா போட்டு ஆடுது. நான் சும்மா சொல்லலை, வெய்ய பொழந்து கட்டுது. எப்பா தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். காலை வலிக்குது, கீழே பேக்கு பட்டு தெரிக்குது சும்மா வின்னு. ஸோ அதனால் இன்றைக்கி சம்பவம் தான். ஐஸ் இவ்வளோ நேரம் மிதிச்சு 10 நிமிஷம் தான் ஆகிருக்கு. 12:40 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட். ஆனால் 3/4 ரவுண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அப்படியே இங்கேயே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப போகிறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய போட்டுங்க வந்து அலையை கிளப்பி விட்டுருது. இதில் வர பிடிக்குது, சைடில் எதுவும் இல்லை, பேலன்ஸ் இல்லையா, விழுந்தோன்னா அவ்வளோதான்.
இந்த தைக்கிட்ட தான் அப்புறம் காலெலாம் எனக்கு சோர்ந்து போச்சு. இத்தனையும் நான் சைக்கிள் ஓட்டுவேன், டெய்லியும் சைக்கிளில் தான் வந்து வீட்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் ஏறுவேன். எனக்கே இந்த புகை வருது. நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சுட்டு வாங்க வரதாண்டாக்க. சின்ன குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த பெடல்லாம் வேணாம், மோட்டர்லேயே போய்க்கோங்க. அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை காய்ஸ், பார்த்துக்கோங்க. அந்த போட்டில் நிறைய பேர் சோகமாக போயிட்டுருக்காங்க. என்னான்னு பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் சோகமாக போகிறாங்களா இல்லை குடும்ப சண்டையான்னு தெரில, அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், நடு ஆற்றுல நடு குளத்தில் ஏதோ ஒன்று கிடக்கு, குச்சி மாதிரி பாம்பு மாதிரி நிற்கிது, அணக்கொண்டா மாதிரி. எனக்கு காமிக்கிறேன் தாங்க. இது வேறு எங்கே பாருங்கள், சத்தம் கேட்குது உங்களுக்கு, கீர் போடுறது டமால் டிமில்னு எதிர்காத்தடிக்குது காய்ஸ். சரி ஓகே போதும், இதுக்கு மேலே வந்துட்டு நான் இறங்குறப்ப காமிக்கிறேன். கால் வலி வந்துருச்சு. அப்பா இங்கே பாருங்கள், ரிவர்ஸில் போயிட்டுருக்கு வண்டி. இவ்வளோ நேரம் வந்துட்டு ஃப்ரண்டில் வந்துட்டு இருந்தோம், இப்போ ரிவர்ஸில் போகிறோம். ஆக்சுவலி ரிவர்ஸில் போகிறது வந்து அந்தளவுக்கு வழி தெரியாத மாதிரி இருக்குது. ஆனால் ரிவர்ஸில் எந்த பக்கம் திருப்பணும், லிவர் எந்த பக்கம் திருப்பணும்னு தெரில. ஆனால் நல்லா தான் இருக்குது. இன்னொன்று காற்று இப்படி அடிக்குது, எதிர் அடிக்குதா, அந்த பக்கம்லாம் போகவே முடியாது போல். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ யோசிச்சுக்கோங்க. சரி, இப்போ இங்கே ஒரு பாதை இருக்குது, அந்த பாதை வழியாக போயிட்டு நம்ம போட்டை சமர்ப்பிச்சிரும். ஆப்போசிட்டில் ஒரு படகு வருது, அது வந்து அவர் வந்து நம்ம சீனில் கொடுக்குறாரு, அந்த பக்கமாக வரமா போடான்னு. அந்த போக்கை வந்து அந்த போட்டை வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இப்போ இந்த சந்துக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். கொஞ்சம் ஆபத்தான பகுதி மாதிரி தேதி பார்க்க. நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, வாங்க போகலாம். நம்ம சரியான வழியில் தான் போய்கிட்டு இருக்கோமா? இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எனக்கு கேப்டன் தான் கூப்பிடணும், அந்த மாதிரி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ எனக்கும் போக வந்துருச்சு, நம்ம நண்பருக்கும் போக வந்துருச்சு. அப்புறம் என்ன கிளிதா சிரிக்கிறார் பாருங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், இது நல்லா இருக்குல்ல இந்த இடம். இங்கே பாருங்கள், ரொம்ப சின்ன பாதை தான், ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் சைடில் பாறைலாம் இருக்குது, ஏன் மோதி இது விட்டோன்னா ஆக்சிடெண்ட்டு தான் போகிறோம் இன்றைக்கி. ஆனால் இது ஒரு கடுப்பாகுதுங்க கைஸ். இது வந்து நம்ம ஒரு பக்கம் திருப்பாது, ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த பெரிய போட்டெலாம் வந்தால் ரொம்ப கஷ்டமாகுது. பாலத்துக்கு அடியில் போக போகிறோம். அப்படியே அங்கே போய்ட்டு போட்டை விட்டுடலாம். டைம் ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. அப்படியே இங்கேருந்து பொறுமையாக மிதிச்சோன்னாக்க கரெக்டாக போயிடலாம். காலெலாம் சோர்ந்து போச்சு, வச்சுக்கோங்க. பாலத்தை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க கைஸ், எப்படி வேர்த்து ஊற்றுதுன்ட்டு. ஐயோயோ, ஏற்காலில் வேறு வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஐயோயோ, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. அப்படியே போயிட்டு படகை கொடுத்துட்டு போதும்டா சாமின்ட்டு ஓட வேண்டியதான் நம்ம போட்டு. எனக்கு இப்போ போனதுக்கே வந்து இப்போ தின்னதெல்லாம் செரிச்சிச்சு போல். அடுத்து எதாவது சாப்பிட்டா தான் சரி வரும் போல். கொண்டு போயிட்டு பார்க் பண்ணிட வேண்டியதான். இங்கே பாருங்க, போக வந்துருச்சு எனக்கு. கொண்டு போய் கொடுத்துடலாம். இதுக்கு மேலே தாங்க நம்ம உடம்பு. நேற்று நடந்தது கூட எனக்கு அவ்வளோ பெருசாக இல்லை. இப்போ பெடல் போடுறது எனக்கு என்னன்னு தெரில. நாளைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்பும்போது தெரிஞ்சது எனக்கு. டப்பா டான்ஸ் ஆடிச்சு எனக்கு. அவ்வளோதான், போயிட்டு கொடுத்துடலாம். கிட்ட வந்துட்டோம். இப்போ போய் அழகாக பேர் பண்ணுவோம் நம்ம. கொடுத்தாச்சு கைஸ். கொடுத்துட்டு பேக் இங்கே தான் வச்சுருந்தோம். பேக் எடுத்துன்னு போக வேண்டியதான். இங்கே பாருங்கள், ஐயோயோ கிழிஞ்சிச்சு எனக்கு. அப்பா கழட்டி பாருங்கள், டீஷர்ட்லாம் வேர்த்து போச்சு எனக்கு. ஐயோயோ, சரி கிளம்பலாம் அந்த இடத்த விட்டு, பேக மாட்டேன்னு. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய்ட்டு ரீச் ஆகும். இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.